சிலம்ப குழுவினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரு செல்லத்துறை அண்டு சாரி பால்துறை சார், அவங்கள தான் மாற்றி சொல்லிட்டுங்க சார். பால்துறை சார் அண்ட் அவங்க குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிலம்ப கலையை நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழா திருச்செந்தூர்ல அரங்கேற்றக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்க எல்லாத்தோட ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த கலைகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகணும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சவங்களுக்கு வந்து வாழையடி வாழையா எத்தனை வருஷம் ஒன்னாலும் சரி உங்களுக்கு நம்ம தமிழரோட கலை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அவங்களை உங்க பரத்த கரகோஷத்தோட மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு. சார் மேலைக்கு வாங்க. எங்களுடைய கலாச்சார நிகழ்ச்சிக்காக நாங்கள் எந்த ஒரு ஈவெண்ட் செலக்ட் பண்ணாலுமே முக்கியமாக நம்முடைய பாரம்பரிய கலைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். அதில் முக்கியமானது சிலம்பம். ஆக்சுவலாக நம்ம இந்த சிலம்ப கலையை முறையாக கற்று இந்தியா சிலம்பம் என்ற பெயரில் சிறப்பாக பல வருஷங்கள் நடத்திட்டு இருக்கிற அவருடைய நிறுவனர் திரு பால்துறை அவர்களையும் அவருடைய புதல்வர் திரு சிவகிருஷ்ணன் அவர்களையும் அவருடைய சகோதரர் திரு அஜித் அவர்களையும் அவருடைய குழுவினர்கள் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய சிறப்பான சிலம்ப கலையை நமக்காக அரங்கேற்ற வந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு வந்து நம்ம நிறைய படத்தில் கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பால்துறை ஐயா சிலம்ப ஆசான் கிட்டத்தட்ட வந்து தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமுறையா இந்த கலைகளை தமிழருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆளுமை அண்டு சிறந்த ஆசான் உங்களுக்கு வந்து. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழோட கலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுபோல் சமூக நல்லிணக்கம் உங்களுக்கு வந்து மத நல்லிணக்கம் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உங்களுக்கு வந்து இது இந்த கலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க முடியும் உங்களுக்கு வந்து. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு. ஏன்னா எந்த கலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கலை வந்து வளர முடியும் உங்களுக்கு வந்து. இன்னைக்கு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த கலையை அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சிவா சார் அவரோட பையன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பேசியிருந்தாங்க. அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து. படிச்சுட்டு இருக்கோம் நம்ம சொன்ன அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேஜில் எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு சார் உங்களுக்கு. நாங்கள் கடினமான வந்து முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து சிறப்பாக அரங்கேற்றம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு, வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கண்டு. அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த 3 வாரமாக கடினமாக பயிற்சி செஞ்சு உங்களுக்கு கண்டு கன்னியாகுமரியிலேருந்து நைட்டு 2 மணிக்கு டிராவல் பண்ணி சாப்பிடாம கொள்ளாம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இந்த கலைகள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிருக்காங்க உங்களுக்கு கண்டு. அவங்க கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு கண்டு. ரெண்டாவது இந்த கலைகளை இவங்க உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு கண்டு. அதுக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் என்னைக்குமே உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சார்பாக இந்த தமிழர் கலையை நம்ம பண்பாடை நம்ம பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லா போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கைத்தட்டு பலத்த கைத்தட்டு எந்திச்சு கொடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் கேட்டுக்க எல்லாருமே ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு தடவை கைத்தட்டலாமா உங்களுக்கு அந்த கலைக்கு கொடுக்க நம்ம மரியாதை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒரு அப்ளாஸா கொடுங்க உங்களுக்கு வந்து. ரெண்டாவது நம்ம இந்த வாய்ப்பை கொடுக்குற முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கலைஞர்கள் உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்க்கணும் தான். அந்த மாதிரி விஷயத்துல இன்னைக்கு இந்த கலையை பார்த்த உடனே என்னோட அன்பு சகோதரர் இன்னைக்கு மின்னல் அம்சத் சார் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க சார் எல்லாருமே உட்காருங்க. நன்றி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சமூக போராளி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த கலையை பார்த்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆர்ப்பரிச்சு ஏன்னா அவங்க ஏகப்பட்ட மேடை பார்த்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர்களை எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அடுத்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாநாடு ஒன்று வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மாநாடுல இந்த கலைக்குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து உங்கள் கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நான் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். எங்களோட நோக்கமே அதுதான் உங்கள் கலையை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்து நீங்களும் பொருளாதார ரீதியாக மேலே வரணும் உங்களுக்கு வந்து உங்கள் கலையும் அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு சொல்லி இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மின்னல் அம்சத் சாரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் இன்னைக்கு அவசார்பாக இந்த கலைக்குழுக்கு நம்ம பால்துறை ஐயா வந்து கலைக்குழுக்கு ஒரு தீபாவளி வெடி பார்சல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுங்க எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க சார். வாங்க இந்த கலைக்குழுலேருந்து வந்த எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் மேலைக்கு வாங்க அவங்களுக்கு கண்டு ஏன்னா உங்களோட ஒத்துழைப்பு தான் இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டு. அவங்க பெற்றோர்கள் எல்லாமே மேடைக்கு வாங்க. அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் கொஞ்சம் விரிஞ்சே இல்லைங்க சார். சரி சின்ன பிள்ளை கூட கொஞ்சம் உட்காந்துடலாம். சார்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டு சான்றிதழ் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்று நடக்கிற நம்ம திரு வி சீனிவாசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சீனிவாசன் சார் மேடைக்கு வாங்க. அந்த சாரும் சீனிவாசன் சார் சேர்ந்து போடுங்க. பலத்தை பாராட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும்
சர்டிஃபிகேட் தான். அடுத்ததாக அவரோட அடுத்த தலைமுறை திரு பி சிவகிருஷ்ணன், செக்ரட்டரி எஸ் இந்தியா சிலம்பம் ட்ரஸ்ட் கன்னியாகுமரி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு சான்றிதழ் நம்ம அம்சன் சாரும் வந்து சீனிவாசன் சார் இணைஞ்சு வணங்குவாங்க. பூமிதான இயக்கம் இதை அறிமுகப்படுத்திக்கலாம். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்க எஸ் இந்தியா சிலம்பம் ட்ரஸ்டோட நிறுவன தலைவர் திரு பால்துறை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றுரை ஆற்றும்படி உங்கள் எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட கேட்டுக்கொள்கிறவங்களை கண்டு உங்கள் கலையை பற்றி உங்களுக்கு அந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஓகே. ஆக்சுவலாக இந்த மேடைக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் எனக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா அப்பா தான் பேச சொன்னாங்க, அவங்க வந்து ரொம்ப பேச இல்லாததுனால நான் அவங்களுக்கு பதிலாக பேசுகிறேன். ரொம்ப நான் மேடையில் பேசிலாம் பழக்கம் இல்லை, ஸோ எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் எங்களோட அடுத்த குறிக்கோள் என்னென்னா இந்த இந்த இது நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட்லேருந்து சலீம் சார் வந்து ரொம்ப எப்படி சொல்லதுக்கு நான் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போதே எனக்கு தெரிஞ்சுது இவங்களோட இவங்களோட கொள்கை வந்து வேறு லெவல். அதுக்கு நம்ம என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அப்புறம் எங்களோட மாணவர்கள் உண்மையிலே அவங்கள பாராட்டணும். அங்கேருந்து காலத்து 2 மணிக்கு கண்ணெலாம் கலக்குது, அந்த மாதிரி எங்களுக்காக வந்து ப்ரோக்ராம் பண்ணி இங்கே வந்து சூப்பராக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுக்காக என்ன பண்ணணும்னா, இவங்களுக்காக மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே என்னோட பெற்றோர்கள் தான். எல்லாருமே என்னை பெற்றவங்க எனக்கு ஒரு மேலே இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் அதே தான். என்னோட பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு கலையால் தான் கண்டிப்பாக நான் வந்து மேலே வந்துட்டுருக்கேன். இப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த கலையிலேருந்து என் பிள்ளைகளும் வரணும். என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை என்னால் சிறப்பாக பண்ணி முடிக்க முடியும். எதனால் சொல்கிறேன்னா, நான் உண்மையிலே இப்போ வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராகிட்டு படிச்சுட்டு இருக்கேன். இந்த படிப்பு எதுக்காகனா, நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் எதுக்கு இது ஒரு பிடி டீச்சர் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே சலீம் சார் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். எப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்மின்னா நாட்டை காப்பாற்றுவாங்க, கரெக்டு தானே? ஆர்மி அனைவருமே நாட்டை காப்பாற்றுறவங்களா போராடிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்காக. இது இந்த பிஇடி டீச்சர் வந்து சாதாரண ஒரு பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வர்றது மட்டும் இல்லை, அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வந்து அவங்கள ஒரு பெரிய ஆளாக்கி கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபிட்னஸ்லேயோ அவங்க எல்லா இதுலையுமே தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபீல்டை எடுத்திருக்காங்க. ஸோ இது பிள்ளைங்களுக்கு முழு ஆதரவு தரும் அப்படிங்கிற காரணத்துக்குனால இதில் என்னென்ன மேலே இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக இதை கண்டிப்பாக மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஃபீல்டை எடுத்திருக்கேன். இந்த ஃபீல்டை எடுத்து படிக்கிறது மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு இப்போதைக்கு நான் சிலம்பம் வந்து பார்த்து வரையில் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு சிலம்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த சிலம்பத்துக்கு மேலே ஒன்று இருக்குது, தற்காப்பு கலை. யாருக்காவது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ப்ளீஸ் பட்டிருக்கீங்க, தேங்க்யூ சார். ஸோ இந்த தற்காப்பு கலையில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் சிலம்பம், சின்ன பகுதி, 1%, 100% சொல்லலாம். அந்த தற்காப்பு கலையில் சின்ன பகுதியே சிலம்பம் மட்டும். அந்த சிலம்பம் மட்டுமே எவ்வளோ உங்களை பொறுத்தவரையில் எவ்வளோ மேலே தெரியுது இப்போ. ஸோ அது மட்டுமே தெரியாமல் எனக்கு இந்த நாட்டுப்புற கலையும் என்னால் மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி சிலம்பம் மட்டும் இருக்குதுல்ல, அது ஒரு பார்ட்டை பிரிச்சுட்டாங்க. கண்டிப்பாக இது என்னோட மேடை பேச்சுங்கிறதுக்காக நான் சொல்லலை, கண்டிப்பாக என்னோட இது எய்ம் என்னென்னா இந்த விளையாட்டை ஒலிம்பிக்கில் கொண்டு வரணும். என்னோட எய்மே அதுதான்.
இந்த ஃபீல்டு எடுத்த காரணமே இதுக்கு தான். ஒலிம்பிக்கு உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப போட்டி, அப்புறம் நிறைய இருக்குது. அப்புறம் என்னென்னா இப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இப்போ எவ்வளோ திறமை இருந்தாலும் காசு வந்து ரொம்ப இதை கீழ் தள்ளுது எங்களுக்கு. அப்போ அந்த காசு இல்லாமல் திறமையில நாங்கள் மேலே வரணும் அப்படிங்கன்னா எங்கள் திறமையை வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு தர்றதுக்கு இதெல்லாம் நாங்கள் வச்சு மேலே போனால் மட்டும்தான் எங்களால் முடியும். ஸோ மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் என் பிள்ளைங்களையும் சரி, என்னை சுற்றி இருக்கிற பெற்றோர்களும் சரி, சிறு வயது முதல் பெரிய வயது வரைக்கும் எனக்கு இந்த விளையாட்டு வந்து அவங்களுக்கு தெரியணும். நம்ம தமிழர் கலை, தாய்க்கலை, அனைத்து கலையும் முதன்மையான கலை இந்த கலை தான் நான் அடித்து சொல்லணும்னா இந்த விளையாட்டை நான் ஒலிம்பிக்கில் கொண்டு வரேன். என்னால் முடியலைனாலும் என் தலைமுறை கண்டிப்பாக கொண்டு வரோம். அதற்கான நான் முயற்சியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அதாவது உண்மையான கலைஞர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த வலி தெரியும். அந்த வலிகளால் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற கண்ணீர் வந்து அது வந்து ஒரு ஆதங்க கண்ணீராக இருக்கும், ஆனந்த கண்ணீராக இருக்கும் உங்களுக்கு. வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு கண்ணீராக இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா லைவாக பார்த்தோம் உங்களுக்கு. வந்து ஏன்னா இந்த கலையை அவங்க பண்ணும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. வந்து ஒரு சின்ன குழந்தை கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவாள் கொடுத்தார் உங்களுக்கு. வந்து நீங்கள் எல்லாம் கவனமாக பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க ஒரு மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருவாளை தூக்கவே முடியலை. அந்த வெயிட்டு அவனோட அதிகமாக இருக்குது. அந்த அருவாளை தூக்கி அவன் ஒரு கலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறான். அதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாரு, அந்த ஆசானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதுதான் அவங்களை கண்டு. உனக்கு மேலே உனக்குள்ள உனக்கு என்ன திறமை இருக்குன்னு உனக்கு தெரியாது. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு உனக்கு மீறின ஒரு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்கிட்ட கொடுத்து அதுக்கான தகுதி உள்ளவன் தான் நீ, அதை நீ வந்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீறின சக்தியை ஈஸியாக நீ கையால் பழகணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ ஒன்றை ஒன்றை நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா உங்களுக்கு வந்து உலகத்தை வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்கள் கைப்பிடிக்குள்ளே வச்சுக்கிற உங்களுக்கு வந்து. அப்படி ஒரு பெரிய மெசேஜை ஒரு சின்ன அருவால அவன் தகுதிக்கு மேலே கொடுத்து உங்களுக்கு வந்து நீ எதை வேணாலும் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிறத இளம் வயசுல இருந்து கத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசானா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால்துறை ஆசான் இருக்காரு உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது பிளாட்ஃபார்ம் வந்து எப்பயுமே துணையா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து அழுத ஒரு துறை கண்ணீருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் எங்க விருது விழாவை. இது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நிறைய பத்மஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, பத்ம பூஷன் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, பத்ம விபூஷன் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. வந்து சாகித்ய அகாடமி வாங்கினவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் அவார்டு வாங்கினவங்க வந்திருக்காங்க, சென்ட்ரல் அவார்டு வாங்கினவங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வர்ற ஒரு ஸ்டேஜில் நாளைக்கு வளரக்கூடிய நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு தலைமுறைக்கு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த கலைக்கு நம்ம அமைப்பு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு மரியாதை உங்களை கண்டு. ஏன்னா இந்த கலையை நம்ம தான் கொண்டு போக முடியும், நம்ம மக்களை நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு போக முடியும் உங்களுக்கு. அப்போ உலகம் ஃபுல்லாவே இந்த கலைஞர்கள் நாங்கள் கொண்டு போறோம் உங்களுக்கு. வந்து இந்த கலைஞர்களை இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நீங்க அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கறதோ பொருள் கொடுக்கறதோ இல்ல உதவி செய்யறதோ கிடையாது உங்களுக்கு. அவங்க கலைகளை வாழ வைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை வாழ வைப்பாங்க உங்களுக்கு. வந்து இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலைகளை அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அரங்கேற்ற பண்ண பால்துறை கலைக்குழு டீமுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் இந்த டயத்தில் மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. மேலும் மேலும் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து டெவலப் ஆகணும் உங்களுக்கு. வந்து என்னைக்கும் நம்ம அமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு. வந்து நன்றிங்க. நன்றி.